ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். சப்போட்டா பழம் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்களோட ஆரோக்கியத்துக்கு சப்போட்டா எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். சப்போட்டா பழத்தில் அதிக அளவு விட்டமின் ஏ இருக்கு. வாரத்தில் எல்லா நாட்களும் சப்போட்டா பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா கண் பார்வை நல்லா தெரிய ஆரம்பிக்கும். சருமத்தில் சீக்கிரமாக முதுமை அடையாமலும் பார்த்துக்கலாம். தூக்கமின்மையை போக்க சப்போட்டா எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். சப்போட்டாவை நீங்கள் தினைக்கும் சாப்பிட்டுட்டு வர்றதன் மூலமாக ரத்த பேதியை அது குணப்படுத்தும். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி சப்போட்டா பழத்தை நீங்கள் சாப்பிட்டுட்டு படுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல உறக்கம் வரும். இதய நோய் வராமல் தடுக்கிறதுல சப்போட்டா எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இதய நோயை குணப்படுத்துறதுக்கு சப்போட்டா பழம் ரொம்ப உதவியா இருக்கும். இரத்த நாளங்களை சீரா வைக்கிறதுக்கும் இரத்த நாளத்துல கொழுப்புகள் படிவதை தடுக்கிறதுக்கும் உதவும். கெட்ட கொழுப்புகள் இருக்குல்ல, அது உடல்ல சேராம பாதுகாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க சப்போட்டா பழம் சாப்பிட்றது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எலும்புகள் வளர்ச்சி அடைய சப்போட்டா எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த பழத்தில் பாஸ்பரஸ், கால்சியம், மக்னீசியம், இரும்புச்சத்து இது மாதிரியான எலும்புகளை வலுப்படுத்த உதவக்கூடிய சத்துக்கள் எல்லாமே இருக்கு. மூட்டு வலி, எலும்பு நோய் இருக்கிறவங்கலாம் தேவையான சத்துக்கள் இந்த சப்போட்டா மூலமாக நமக்கு கிடைக்கும். எலும்பு வளர்ச்சியை அதிகரிக்கிறதுக்கும் சப்போட்டா பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். சப்போட்டாவை அப்படியே சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா சப்போட்டா பழத்தில் ஜூஸ் போட்டு அதோட சுக்கு, சித்திரத்தை சேர்த்து சாப்பிட்றதன் மூலமா நமக்கு கால்சியம், பாஸ்பரஸ் சத்துலாம் அதிகமாக கிடைச்சி அது எலும்பு வளர்ச்சியை அதிகரிக்கும். புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுல சப்போட்டா எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். சப்போட்டா பழத்தில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து, ஊட்டச்சத்துக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்க்கெல்லாம் புற்றுநோய் செல்கள் உடலில் வளர்றதை தடுக்குது. குடல் புற்றுநோய், வாய்க்குழி புற்றுநோய் இதெல்லாம் வராமல் பாதுகாத்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சப்போட்டாவை எடுத்துக்கலாம். காசநோய் குணமாக சப்போட்டா எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். சப்போட்டா பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ இருக்குல்ல, இது பெருங்குடல், சளி சவ்வை தொற்றுகள்ல இருந்து பாதுகாக்க உதவுது. காசநோயை ஓட ஓட விரட்டுறதுக்கும் சப்போட்டா பழத்தை நீங்கள் அடிக்கடி சாப்பிட்றது நல்லது. ஆற்றலை அதிகரிக்க சப்போட்டா எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். சப்போட்டா பழத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் இருக்குல்ல, இது நம்ம உடம்புக்கு தேவையான புத்துணர்ச்சி, ஆற்றலெல்லாம் கொடுக்குது. விளையாட்டு வீரர்கள்லாம் சப்போட்டா பழ ஜூஸை குடிக்கிறது நல்லது. இல்லைன்னா சப்போட்டா பழத்தை நீங்கள் அப்படியே கூட சாப்பிடலாம். சப்போட்டாவில் இருக்கக்கூடிய அதிக அளவு விட்டமின் ஏ, விட்டமின் பிலாம் நம்மளோட உடம்பை தொற்று நோயிலிருந்து பாதுகாக்கிறதுக்கும் நம்மளை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும். உடல் உஷ்ணத்தை தணிக்கிறதுல சப்போட்டா எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். உடல் உஷ்ணத்தை சரி செய்யறதுக்கு சப்போட்டா பழம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் கோடை காலத்தில் உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கிறதுனால இதை சரி செய்யறதுக்கு சப்போட்டா பழத்தை அப்படியே சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா ஜூஸ் போட்டு நீங்கள் குடிக்கிறதன் மூலமாகவும் உடல் உஷ்ணம் குறைய ஆரம்பிக்கும். சப்போட்டா பழத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்குல்ல, அது இளமையிலேயே வயதான தோற்றத்தை தருவதை தடுக்குது. சப்போட்டால விட்டமின் சி, விட்டமின் ஏலாம் அதிகமாக இருக்கிறதுனால இது சருமத்தில் ஏற்படக்கூடிய சுருக்கங்கள், சிறிய கோடுகள், கருவளையம் இதெல்லாம் வராமல் தடுக்குது. முகத்தை பொலிவாக வச்சுக்கிறதுக்கும் நீங்கள் அடிக்கடி சப்போட்டாவை சாப்பிட்றது நல்லது. மலச்சிக்கலை போக்குறதுல சப்போட்டா எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். 100 கிராம் சப்போட்டா பழத்தில் 5.6 கிராம் அளவு நார்ச்சத்து இருக்குது. அதனால மலச்சிக்கலை குணப்படுத்துறதுல சப்போட்டா பெரும் பங்கு வகிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். சப்போட்டா பழத்தை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவு ஜீரகத்தை மென்று சாப்பிட்றதன் மூலமா பித்தத்தை அது சரி செய்யும். பித்த மயக்கத்தை சரி செய்யறதுக்கும் பயன்படுது. இந்த பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா சரும நோய்கள் வராமல் தடுத்துக்கலாம். கொலஸ்ட்ராலை சரி செய்ய சப்போட்டா எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கொலஸ்ட்ரால் பிரச்சனையை சரி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சப்போட்டா பழம் அப்படிங்கிறது இயற்கை மருந்தாக இருக்குது. இந்த பழத்தை ஒரு நாளைக்கு 2 சாப்பிட்றதன் மூலமாக கெட்ட கொலஸ்ட்ரால் அது குறைக்கிறதுக்கு உதவும். உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுல சப்போட்டா எப்படி பயன்படுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாமா. சப்போட்டா பழத்தில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால இது உடல் எடையை குறைக்க உதவுது. இதில் இருக்கக்கூடிய மினரல்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள்லாம் உடலில் கெட்ட கொழுப்பை தேங்க விடாமல் தடுத்து உடல் எடையை குறைக்க உதவுது.
இந்த வீடியோல சப்போட்டா பழம் சாப்பிடுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி சப்போட்டா பழத்தை பார்த்தீங்கன்னா, மறக்காம வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.